தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோளிங்கரில் இந்து முன்னணி எழுச்சி மாநாடு, அனைத்து கட்சியினர் பங்கேற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இந்து முன்னணி சார்பில் மாநாடு. விசிஎஸ் கல்வியாளர் சுதாகர் தலைமையில் மருத்துவர் பாரதி, மருத்துவர் நரசிம்மன், ராகவேந்திரா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் ரவி, ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி, ரகுராம் ராஜ், நிர்மலா ஆகியோர் முன்னிலையில் இந்து முன்னணி எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகள், சிவ பக்தர்கள் பரதநாட்டியம் மேலதாளம் வாசிக்கப்பட்டு துவங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன், ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர் நந்தகோபால், ராஷ்டிரிய சேவா சங்கம் அகில இந்திய இணைச் செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பேசுகையில், இந்து மதம் எப்படி உருவானது என்று சான்றளிக்க முடியாது, அது தொன்மையான மதம் என்றும், இந்திய நாட்டின் மீது 18 முறை படையெடுத்த ஒரு ராஜா, அதுவும் 18 முறை சோமநாதபுரம் சிவாலயம் கோவில் மீது 18 முறை படையெடுத்தார் என்றும், இந்திய நாட்டின் கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் 18 முறை படையெடுத்தார் என பேசினார். இதில் திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் சீனிவாசன், சேகர், அமுத பாண்டியன், சோனியா தயாளன், சீனிவாசலு உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணியினர், RSS பொறுப்பாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் பரிசு பொருட்கள், கேடயம் வழங்கப்பட்டது. நண்பர்களே, மாநாட்டு வரவேற்பு குழு அன்பர்களே, ஆசிரியர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, பொதுமக்களே, உங்கள் இந்த சோதனைகளை பொறுத்தவரை வரலாற்றிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இது. ஏன்னா இது முதலாக இந்த கோயிலை சோழனுடைய காலத்திலே புதுப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப புதுப்பிக்கும் போது இந்த கோயிலுடைய பிரகாரங்கள், வெளிப்புறத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. அதுக்குதான் இந்த கோயிலை பொறுத்தவரை முதல்ல இங்க ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலை தான் சோழிங்கபுரம், முதல்ல சோழீஸ்வரம், எங்க சோழர்கள்லாம் போனாங்களோ அங்க எல்லாமே அந்த சோழர்கள், சோழீஸ்வரம் ஒரு வார்த்தை வரும். கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட அந்த மாதிரி எல்லாமே. இந்த ஊரை பொறுத்தவரை சோழீஸ்வரர் டெம்பிள் என்ற அந்த கோயிலை வைத்து இது சோழிங்கபுரம் என்று பின்னாடி மாறி இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக சோழ சிங்கபுரம் என்று மாறி இப்போது இருக்கின்ற சோழிங்கராக மாறிவிட்டது. நம்ம இந்து மதத்திற்கு எப்ப தோன்றியது, எந்த சமயத்தில் யாரும் வரையறுக்கப்பட முடியாது. இந்த மதம் தொன்மையானது என்பதற்கு சான்று கேட்பதே தவறு. இது மிக தொன்மையானது என்பது நிறுவப்பட்ட உண்மை. இது போன்ற இந்து எழுச்சி மாநாடுகள் பாரத நாட்டில் 1,04,000 நடக்குது. ஆரம்பிச்சவர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார்னு பேர். நம்ம சரித்திரத்தை புரட்டணும்னு சொன்னாக்கா நம்ம படிப்போம், ஒருத்தர் 17 முறை படையெடுத்தார் இந்த நாட்டின் மீதுன்னு படிக்கிறோம்ல. அவர் எங்க படையெடுத்தார்? ஒரே ஒரு கோயில் மேல படையெடுத்தார். சோமநாதபுரம் சிவாலயத்தின் மேல படையெடுத்தார். 17 முறை அங்கதான் படையெடுத்தார். எதுக்காக படையெடுத்தாரு? அந்த கோயில்ல இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிப்பதற்காக வந்தார்.